வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தெற்கு பகுதி வளிமண்டல காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. நாளை இன்று மாலை குமரிக்கடல் கிழக்கு பகுதி வந்தடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மாலத்தீவை அக்டோபர் 1ஆம் தேதி சென்றடைந்து மீண்டும் வட மேற்காக லட்சத்தீவை நோக்கி பயணித்து கேரளா, கர்நாடகா, கோவா நிலப்பரப்பை ஒட்டியே அரபிக்கடலில் வடக்கு நோக்கி பயணித்து மீண்டும் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் சற்று மழையின் தீவிரம் வட மாவட்டங்களுக்கு செப்டம்பர் 30, அக்டோபர் 1ஆம் தேதி 2 நாட்கள் மழையின் தீவிரம் சற்று குறைந்தாலும் அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை வட மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று செப்டம்பர் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதிய நேரங்களிலே இன்று ஆங்காங்கே கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நள்ளிரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்கள், மேலும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மாலை நேரங்களில், நள்ளிரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்கள், அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள். தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியில் நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு பரவலான மழைப்பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலைக்கு பிறகு. மேலும் இன்று விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை. மேலும் தேனி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை அல்லது நள்ளிரவு நேரங்களில் மதுரை மாவட்டத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மாலை விட இரவு நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் மாநகரம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாநகரம், வடக்கு பகுதி, மேட்டுப்பாளையம், அன்னூர், காரமடை, மேலும் போத்தனூர் இந்த இடங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கிணத்துக்கடவு, பெரிய நகமம் இந்த இடங்களுக்கு இன்று நேற்றை போல இன்றும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர் மாவட்டத்துக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே திருச்சி மாவட்டத்திலும் பரப்பில் அதிகரித்து மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை வேதாரண்யம், முத்துப்பேட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி, கும்பகோணம், நெய்வேலி, மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, தாம்பரம், மதுராந்தகம், புதுச்சேரி, கடலூர், காரைக்கால், திருவண்ணாமலை, மதுராந்தகம், மேலும் வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். டெல்டா மாவட்டங்கள், வடக்கு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு, மேலும் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாகவும், தென் மாவட்டங்களுக்கும் கனமழையாகவும், மேலும் மத்திய மாவட்டங்கள்,
கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதிய நேரங்களிலும் இன்று ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை செப்டம்பர் 30ஆம் தேதியும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களை ஒதுக்கி மத்திய மாவட்டங்கள், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மேலும் தென்காசி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் வால்பாறை, கொடைக்கானல், திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மேலும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இந்த இடங்களுக்கும் ஒரு பரப்பில் அதிகரித்து மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, மேலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம், நெய்வேலி, அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு இருந்தாலும் நள்ளிரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களிலே கனமழையாக அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நள்ளிரவு நேரங்களில் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி. அக்டோபர் 1ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் மத்திய மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், மேலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி நிகழ்வு மாலத்தீவில் நிலை கொண்டு வட மேற்காக நகரத் தொடங்கும். இதன் காரணமாக பரப்பில் குறைந்த இடங்களே செப்டம்பர் 30, அக்டோபர் 1 2 நாட்கள் வட மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும். மற்ற மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் அதிகரித்து காணப்படும். டெல்டா மாவட்டங்களுக்கும் மழையின் தீவிரம் குறைந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. ஒதுக்கி மழை ஒரு பரவலான மழைப்பொழிவாக அக்டோபர் 2ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 3ஆம் தேதி முதல் மேலும் தமிழகத்தில் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி ஒடிசா, ஆந்திரா அருகே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வைப்பது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து தமிழகத்துக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அக்டோபர் 4, 5 தேதியில் தென் மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். வட மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அக்டோபர் 6, 7, 8, 9 தேதிகளில் தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பிறகு அந்தமான் அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வும் தமிழகத்துக்கு வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவை அக்டோபர் 10ஆம் தேதிக்கு பிறகு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வட மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு இப்போது இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் வருகிற நாட்களில் நல்ல மழைப்பொழிவு. தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை சுற்று வட்டாரங்களுக்கும் வருகிற நாட்களில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மாவட்ட சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு மாலை நேரங்களில் மழை தீவிரம் சற்று குறைந்தாலும் நள்ளிரவு நேரங்களில் வந்து மீண்டும் ஒரு முறை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை சுற்று வட்டாரங்கள், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மேலும் தூத்துக்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் மழை தீவிரம் சற்று குறைந்தாலும் நள்ளிரவு நேரங்களில் மீண்டும் ஒரு முறை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல
மேலடுக்கு சுழற்சி அந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வங்கக்கடலை விட மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் காலை நேரங்களை விட மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.